அடுத்து சமூக பிரச்சனைகளில் மிக முக்கியமாக இருப்பது எல்லாம் கல்வியை போட்டு எடுத்து கல்வியாளர் பேசிட்டாரு, பொருளாதார நிபுணர் பேசி முடிச்சிட்டாரு, இனி குடும்பத்தை பற்றி பேச வருகிறார். எவ்வளவு சிக்கலை சந்திச்சாரோ தெரியல இல்லையா? அப்ப அடிபட்டு உதப்பட்டு பல்வேறு காயங்களும் தழும்புகளோடும் வருகிறார். காரணம், அவர் சமூகத்தோடு ஒன்றி போயிருக்கிறார். குடும்ப நிகழ்வுகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஒரு பள்ளியினுடைய இமாம், அது மட்டுமல்லாமல் சுன்னத் ஜமாஅத்தினுடைய மீடியா என்ற பேரிலே நிறைய குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான அம்மாப்பேட்டை பள்ளியினுடைய தகுதிமிக்க இமாம் சொல்லின் செல்வர் முகமது ஜியாவுத்தீன் தாவூதி, வாருங்கள் குடும்ப பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் என்ற தலைப்பிலே அழகிய கருத்துக்களை தாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருங்குடையாய் வந்துதித்த அண்ணல் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேருபகாரம் அவனது உத்தரவுகளை செவியேற்கக்கூடிய ஒரு சபையில் ஒன்றிணைத்து இருக்கிறான். பேசவும் கேட்கவும் பாக்கியம் அளித்திருக்கிறான். அதன் பிரகாரம் செயல்படவும் அல்லாஹ் பாக்கியம் அளிக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலேயே துஆ செய்தவனாக, இஸ்லாமியர்கள் சந்திக்கும் சவால்களில் குடும்பத்தில் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறேன். இன்றைய இஸ்லாமிய குடும்பங்களை எடுத்துக்கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய சவால்களை இரண்டாக பங்கு பிரிக்க முடியும். ஒன்று, எல்லா காலமும் குடும்பங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள். இரண்டாவது, சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய சவால்கள். எப்போதுமே குடும்பங்களுக்குள் இருக்கக்கூடிய சவால்களில் ஒன்று இரண்டை நான் சொல்லுகிறேன். முதலாவது, புரிந்துணர்வு குறைபாடு. எல்லா குடும்பங்களிலேயும் இந்த பிரச்சனை இருக்கிறது. ஒருபுறம் தொழில்நுட்பம் வளர்கிறது, ஒருபுறம் நாகரீகம் வளர்கிறது, ஒருபுறம் கல்வி பெருகுகிறது, வேலை வாய்ப்பு பெருகுகிறது. உலகம் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் குடும்பத்திற்குள் இருக்க வேண்டிய புரிந்துணர்வு என்பது தேவையான அளவிற்கு அக்காலம் தொட்டு இக்காலம் வரை இருப்பதில்லை, ரொம்ப குறைவாக இருக்கிறது. இரண்டாவது, எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. நான் கோடிட்டு காட்டிக்கொண்டே செல்லுகிறேன், நேரம் குறைவாக இருப்பதால். பாங்கு சொல்ல ஆரம்பிப்பதற்கு முன் சவால்களை சொல்ல வேண்டும், பாங்கிற்கு பின் தீர்வுகளை சொல்ல வேண்டும். கிமு கிபி மாதிரி பாமு பாப்பி ஆயிடுச்சு என் தலைப்பு. அதனால இரண்டாவது, எதிர்பார்ப்பு அதிகரிப்பு. இதுவரை இல்லாத அளவிற்கு இளைஞர் சமுதாயத்தில், குறிப்பாக இளம் பெண்களிடத்தில் எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கிறது. திருமணத்திற்கு பின்னாடி என் கணவரோட இப்படி இருக்கணும், வெளியே சுத்தணும், வாரத்துக்கு ஒரு தடவை மால் போகணும், ஷாப்பிங் போகணும், தியேட்டர் போகணும். எதிர்பார்ப்புகள் அதிகமாகி சமுதாயத்தில் கூச்சத்தை, நாணத்தை, பக்குவத்தை, பேணுதலை குறைத்திருக்கிறது. அதனால் தான் இஸ்லாமிய பெண்கள் பலரும் இன்றைக்கு இன்ஸ்டாவில் வலம் வருவதை நாம் பார்க்க வேண்டாம் என்று நினைத்தாலும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. நிறைய முஸ்லிம் பெண்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். ஹிஜாபுக்காக போராடிய முஸ்கான்கள் நிறைந்த இதே சமுதாயத்தில் தான் அனாவசியமாக ரீல்ஸுக்காக தங்களுடைய முகங்களை, அங்கங்களை காட்டக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அதிகரித்திருக்கிறார்கள். இதன் தாக்கம் குடும்பத்திலேயும் ஏற்பட்டு அந்த எதிர்பார்ப்புகள் அதிகமாகி திருமணத்திற்கு பின் ஒழுக்கமான வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்று நினைக்கிற போது அந்த பெண்களின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. சமகால சவால்களை பொறுத்தவரை 18 வயதிற்கு மேல்தான் திருமணம் செய்ய வேண்டும். 18 வயதிற்குள்
திருமணம் முடிக்காமல் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் தப்பில்லை என்று கர்நாடகா கோர்ட் இப்ப சென்ற வாரம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஓரின சேர்க்கை அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. லிவிங் டுகெதர் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. சிங்கிள் பேரண்ட் மெத்தட் அதிகரித்து வருகிறது. வித்தவுட் பேரண்ட்ஸ் மெத்தட் அதிகரித்து வருகிறது. இவையெல்லாம் சமகாலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால்கள். இதை விரிவாக பேச வேண்டும் என்றாலும் கூட இந்த பிரச்சனையின் வீரியத்தை நாம் புரிந்து தீர்வுகளை பேசுகிற போது அதை நாம் சொல்லலாம். இப்போதைக்கு பாங்குக்காக இடைவெளி விடப்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, பேசி வந்த விஷயத்தின் தொடர்ச்சி. சமகால சவால்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. சிங்கிள் பேரண்ட் மெத்தட் என்று நான் சொன்னேன். ஒரு கணவரிடத்திலிருந்து மனைவியோ மனைவியிடத்திலிருந்து கணவனோ பிரிந்ததற்கு பிறகு எவ்வளவு குறைந்த வயதானாலும் அடுத்த திருமணம் இனி நான் செய்து கொள்ள மாட்டேன் என்ற முடிவில் இருப்பது. ஒரே ஒரு பெற்றோரோடு குழந்தை வாழ்வது வளர்வது. இரண்டாவது, 2 பெற்றோரும் தாயும் தந்தையும் வேலைக்கு சென்று விடுவார்கள். பிள்ளை ஒரு வேலைக்காரி இடத்தில் வளரும். இது நகர்ப்புறங்களில் அதிகமாகி வருகின்றன. நமது புறங்களில் குறைவு என்றாலும் அது குறித்து எச்சரிக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை மிக சுருக்கமாக சுட்டி காட்டுகிறேன். லிவிங் டுகெதர் அதிகமாயிருக்கிறது. LGBT அதிகமாகி இருக்கிறது. அதைவிட ஆபத்து, அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இவரெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் நமது குடும்ப கட்டமைப்பை, ஃபேமிலி ஓரியன்டேஷனை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சுருங்க சொன்னால், நமது வீட்டிற்கு வெளியே சென்று விட்டு உள்ளே வருகிற போது நமது குடும்பத்தை, கட்டமைப்பை சீரழிக்கிற ஏதேனும் குணங்கள், துர்க்குணங்கள் நம்மில் ஒட்டிவிட வாய்ப்புண்டு. அவ்வளவு சிரமமான சூழலில் வீட்டிற்குள் வந்தால் நாம் புரிந்துணர்வோடு எதிர்பார்ப்புகளை குறைத்து வாழ பழகி கொள்ள வேண்டும். இது சுருக்கமான தீர்வு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி. உங்கள் குடும்பத்தாரிடத்தில், உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் நல்லவராகிற போதுதான் உண்மையில் நல்லவர். இன்னொரு ஹதீஸ் சொன்னாங்க, மனைவி என்பவள், சாலிஹான மனைவி என்பவள் யார்? இதான் அதர இலைஹா சர்ரத்துஹு. கணவன் அவளை பார்த்தால் அவள் மகிழ்ச்சி அளிக்க வேண்டும் சொன்னார்களா? வைதா அமரா அத்தாஅத்துஹு. கணவன் ஏதாவது செய்ய ஏவினால் உடனே வழிபட வேண்டும். வைதா காபா அன்ஹா ஹஃபலத்துஹு. கணவன் வீட்டை விட்டு வெளியே சென்று விட்டால் அவனது பொருட்களையும் மானத்தையும் எல்லாவற்றையும் அவள் காப்பவளாக இருக்க வேண்டும். ஒற்றை வரியில் கணவனுக்கும் மனைவிக்கும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இதைவிட சிறந்த உதாரணத்தை சொல்லவே முடியாது. இதுல இன்னொரு உட்கருத்து ஒண்ணு இருக்குது. நாம நினைக்கலாம், மனைவி நாம பார்த்த உடனே மகிழ்ச்சி அளிக்கணும், சிரிக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நாம சொன்னா உடனே செய்யணும். இதை செய்யாதப்போ நாம நினைப்போம், பத்தியா ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, நீ செய்யறதே இல்லை நினைப்போம். இது பெண்களுக்காக வரையறுக்கப்பட்ட ஒரு வரையறையாக தெரிந்தாலும் கூட அது உண்மையிலே ஆண்களுக்காக சொல்லப்பட்ட உபதேசம் தான். என்னவென்றால், பெண் நீங்கள் பார்த்தவுடன் சிரிக்க வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு அவரை மகிழ்ச்சியாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் இல்லாத நேரத்தில் உங்களுடைய பொருட்களை, குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இருக்கின்ற நேரங்களில் அவளுக்கான உரிமையை மிகச் சரியாக நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் ஏவுகிற போது அவள் செய்ய வேண்டும் என்றால் அவள் எதிர்பார்ப்புகளை நீங்கள் முன்னமே செய்திருக்க வேண்டும் என்று அர்த்தம். அப்படி என்றால் கணவன் மனைவிக்குள் புரிந்துணர்வு மிகச் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களில் எப்படி இருக்கிறோம் யோசித்து பார்க்க வேண்டும். முத்துக்குமார் என்று ஒரு கவிஞர் மறைந்து விட்டார். அவர் எழுதிய கவிதைகளில் ஒன்று, பிரபலமான ஒன்று. திருமணத்திற்கு சென்றிருந்தோம் குடும்பமாக. மனைவி சொல்லுகிறார், அந்த கேமராமேனுக்கு நன்றி. ஏனென்றால் எத்தனையோ முறை நான் சொல்லியும் கேட்காத என் கணவன் கேமராமேன் சொன்னவுடன் சிரித்தான். என் கணவன் சிரித்தே ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தான் எனக்கு பார்க்கிறேன். குடும்பத்திற்குள் வந்தால் ரொம்ப மூர்க்கத்தனமான குணமுடையவர்களை போல காட்டிக் கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்குள் வந்தால் வீட்டு வேலைகளில் உதவி செய்வார்கள், செருப்பு தைத்துக் கொள்வார்கள், குழந்தைகளை முதுகில ஏற்றிக்கொண்டு தன்னை ஒரு வாகனமாக மாற்றிக்கொண்டு விளையாடுவார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? குடும்பத்திற்குள் வந்தால் நமது பதவி, செல்வாக்கு எல்லாவற்றையும் சப்பல் விடுகின்ற இடத்திலேயே அவற்றையும் இன்னொரு ஓரத்தில் விட்டு விட்டு உள்ளே வர வேண்டும். புரிந்துணர்வை அதிகப்படுத்த வேண்டிய இடத்தில் ஆண்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஆண்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து நடக்கிற பக்குவம் பெண்களுக்கு தான் இருக்கிறது. இன்றைக்கு மனநல மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், 13 வயதில் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிற பக்குவம் ஆணுக்கு கிடைப்பதற்கு 21 வயது ஆகிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 13 வயதிலே ஒரு பெண்ணை நீங்க நிக்கா முடிச்சு கொடுத்தா
16 17 வயசுல எல்லாம் 2 புள்ள பெத்து 19 20 வயசுல எல்லாம் மாமனார் மாமியாரையும் சேர்த்து ஆட்சி செய்கிற குடும்ப தலைவி போல செயல்பட முடியும் பொம்பளை பிள்ளைங்களால. ஆனா ஆம்பளை பசங்க பாத்தீங்கன்னா 20 வயசுல தான் எந்த தெருவுல போய் கோலி விளையாடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். பக்குவம் குறைவு என்பதற்காக நான் சொல்லுகிறேன். ஆண்கள் பொதுவாகவே குடும்பத்திற்குள் அவர்கள் பிரச்சனைகளை கொண்டு வருவார்கள். நாம் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். பெருமானாருக்கு இல்லாத பிரச்சனையா? வெளியே இருக்க பிரச்சனை அவங்க உள்ள கொண்டு வரவே இல்லை. அதே போல உள்ளே வந்து விட்டால் பெண்கள் தங்களுடைய குடும்பத்து ஆண்களுடைய சிரமங்களை புரிந்து நடக்க முயற்சிக்க வேண்டும். தீர்வு என்ன? அதையும் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். 5 தீர்வுகள். அந்த தீர்வுகளையே நாம லட்சியமா மாத்திக்கணும். ஒண்ணு, குழந்தை வளர்ப்பு விஷயத்துல நமது பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஹதீஸ் விஷயத்துல அவனுக்கு அதிக கவனம் கொடுக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் பசங்க கெட்டு போறது எங்க? பெண் பிள்ளைகளுடைய விஷயத்துல. அவங்களுக்கு அதிகமா சில ஹதீசுகளை நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அந்நிய பெண்ணின் மீது உன் கை படுவதை விட ஒரு கூர்மையான ஊசியால் உன் உச்சந்தலையில் நீ குத்திக் கொள்வது லேசானது என்று சொன்னார். இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா அந்நிய பெண்கள்கிட்ட பேசுற மாதிரி கலாச்சாரம் மாறுது இல்லையா? தொடர மாதிரி கூட கலாச்சாரம் மாறுது இல்லையா? பல ஐடி கம்பெனிகள்ல ஹேண்ட்ஷேக் கை கொடுத்துக் கொள்வதை கலாச்சாரமாக மாற்றி விட்டார்கள். அதை நாம பேசினா பிற்போக்குவாதியா போயிட்டோம். நாம மானக்கா பண்றாங்க. அதை நான் பார்க்கல. பிக் பாஸ்ல போய் பாருங்க. நமக்கு தெரியாத தகவலாக இருக்கிறது என்றாலும் சேர்த்துக் கொள்வோம். இது போன்ற ஹதீசுகளை பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை வளர்த்த வேண்டும். முதலாவது. இரண்டாவது, நம்முடைய பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு லட்சியம் இருக்கணும். என்னுடைய உடல் உழைப்பு, நேரம், பொருளாதாரம் எல்லாம் என்னுடைய குடும்பத்துக்கு தான் நான் முதல்ல செலவு செய்வேன். பாவமான காரியங்களுக்கோ அது மதுவுக்கோ அல்லது எதுவுக்கோ என்னுடைய நண்பர்களுக்கோ தேவையில்லாத செலவுகள் செய்ய மாட்டேன். என்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வேன் என்று நம்ம யோசிக்கணும். இதுல நமக்கு சுயநலம் வேணும். என்னுடைய உடல்நல விஷயத்திலும் என் பொருளாதார விஷயத்திலும் அதிக தகுதி படைத்தவர்கள் என்னுடைய குடும்பத்தார். அவங்கள தான் நாம முதல்ல கண்ணியப்படுத்தணும். அவங்களுக்காகத்தான் முதல்ல நாம செலவு செய்யணும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைனா நாம இருந்தா அந்த பிரச்சனை அந்த இடத்துல தீரணும். எனக்கு நிறைய பேரை தெரியும். நான் சில உதாரணங்களை சொல்ல முடியும். ஆனால் வேறு உதாரணத்தை சொல்லுகிறேன். சென்ற வாரம் மௌத்தாகிவிட்ட சேலத்தில் ஹாரூன் ரஷீத் ஒரு 80-82 வயதுக்கு மேல இருக்கும். அவங்களுக்கு யாரை பார்த்தாலும் அன்போடு பேசக்கூடிய சுபாவம். முஹிபுல் உலமாவாக வாழ்ந்தவர். வஃபாத் ஆகிவிட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு ஃபாத்தியா ஓத போன போது அந்த 3ஆவது நாள் ஃபாத்தியால அவங்க தம்பி உட்கார்ந்து அழுகிற காட்சியை பார்த்து எனக்கு உள்ளமே நடுக்கமாய் போச்சு. 3ஆவது நாள் ஃபாத்தியாவில் அவருடைய தம்பி அழுகிறா. தேம்பி 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 அழுதா. அவ்வளவு கண்ணீர். அவர் இடத்துல பேசும்போது சொன்னார், எங்க அண்ணன் மாதிரி யாருமே வராதுங்க, அவ்வளவு பணிவு. சின்ன பிள்ளைகள்ட்ட பேசினா கூட அவ்வளவு, எவ்வளவு பிரச்சனை கொடுத்தவங்கள்ட்ட கூட ரொம்ப இழிச்சுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே தான் பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் நான் ஒரு சிறந்த உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கிற லட்சியம் நமக்கு வேண்டும். எங்க மர்ஹூம் சித்திக் அலி ஹஸ்ரத் ஈரோடு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்பா நாம ஒரு தீ கங்கு மாதிரி இருக்கணும். நம்மளை சுத்தி எவ்வளவு கரிக்கட்டை இருந்தாலும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜோதி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தி இருக்கிற கரிக்கட்டைகளை என்னவா மாத்திரும்? தீ கங்கா மாத்திரும். நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த இஸ்திரி பெட்டியில போடுவோமே, ஒரு கங்கை வச்சுட்டு நம்ம ஊதிக்கிட்டே இருந்தோம்னா எல்லா கரிக்கட்டையும் கங்கா மாறிடும். அது மாதிரி உறுப்பினராக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்யணும். இது தீர்வு. அடுத்ததாக, குர்ஆன் விஷயத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகமாக நம்ம போதிக்கணும். உலகத்திலேயே இன்னமும் பிரச்சனைகள் அப்டேட் ஆகலாம். பல புது புது டெக்னாலஜிஸ் வரலாம். அதன் மூலமாக பிரச்சனை வரலாம். ஆனால் உலகத்திலேயே எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு புத்தகம் நம்மிடத்துல இருக்கிறது இல்லையா? அன்மேட்ச்டு அண்ட் அன்சேஞ்ச்டு ஹோலி புக் ஆஃப் தி வேர்ல்ட் ஒன் அண்ட் ஒன்லி குர்ஆன் என்று கிறிஸ்தவ அறிஞர்களால் புகழப்படுகிற திருக்குர்ஆன். எந்த காலத்திலும் மாற்றம் செய்யப்படாத, எந்த காலத்திலேயும் பின்பற்றப்பட தகுந்த ஒரு புனித புத்தகம் இருக்கிறது என்றால் அது பைபிள் கூட இல்லை, குர்ஆன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறான். அதை நாம் பற்றி பிடித்தாலே நிச்சயமாக நாம் சிறந்த இடத்திற்கு நாம் சென்று விட முடியும். ஒரு ராஜா தன்னுடைய மக்களை எல்லாம் அழைச்சு திடீர்னு சொன்னாரு, ஏதாவது உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு தரணும்னு நான் பிரியப்படுறேன். இந்த ஹால்ல, அரண்மனையுடைய பெரிய ஹால்ல அங்கங்க இருக்கக்கூடிய பெரிய பொருட்கள், தங்கம், வைரம், மரகதம், வைடூரியம் எல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளை தொடலாம். யார் எதை தொடுறாங்களோ அது அவங்களுக்கு அப்படின்ட்டார். ஒவ்வொருத்தரும் போய் வைரத்தை தொடுறாங்க, மாணிக்கத்தை தொடுறாங்க, விலை உயர்ந்த பொருட்களை தேடி ஓடுறாங்க. புத்திசாலித்தனமான ஒரு பெண் அரசருடைய அருகில அவருடைய தலையில கை வைத்து விட்டார்.
அவர் கேட்டார், என்னம்மா என் தலையில கையை வைக்கிற? நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆள்ல ஏதாவது ஒண்ணுல கை வைக்கிறோம் நீங்களா இல்லையா? அவர் புத்திசாலித்தனத்தை பாராட்டி திருமணம் செய்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கிட்டத்தட்ட அந்த அரசரை போன்றுதான் நமக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம அதை விட்டுட்டு மனநல மருத்துவரை தேடி ஓடுறோம், சைக்கியாட்ரிஸ்ட் தேடி ஓடுறோம், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்களை தேடி ஓடுறோம். ஆனா எல்லாத்தையும் ஒதுக்கி இருக்கக்கூடிய திருக்குர்ஆன் நம்மிடத்திலேயே இருக்கிறது. நாம் அதை பற்றி பிடித்தாலே நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நமக்கு பெரிய வெற்றி தர காத்திருக்கிறான். இறுதியாக 5வது தீர்வு, அதிகமா நம்ம துஆக்கள் ஓதணும். எல்லா பிரச்சனைகளுக்குமே அது தீர்வு. திருக்குர்ஆன்ல பெற்றோருக்கு, குடும்பத்திற்கு சம்பந்தப்பட்ட ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத்த அய்ன், யா அல்லாஹ் என்னுடைய மனைவியை, என்னுடைய பிள்ளைகளை எனக்கு கண் குளிர்ச்சியாக ஆக்கு. அல்லாஹ் கேட்க சொல்ற துவா, அதை நம்ம செய்யணும். ரப்பிர்ஹமுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோருக்கு அவர்கள் என் மீது சிறு வயதில் இரக்கம் காட்டியது போல நீ இரக்கம் காட்டு. இப்படி துவாக்கள் ஓதுனார். பிள்ளைகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிற போது உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் காரியத்தை அல்லாஹ்வின் அளவில் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அனுப்புங்கள். உங்கள் பிள்ளைகளை எந்த தீக்கும் தீண்டாது, உங்களுடைய பெண் பிள்ளைகளை எந்த அந்நியனாலும் கவர முடியாது. அப்படி ஒரு சிறந்த பாதுகாப்பு திருக்குர்ஆனில் இருக்கிறது. இறுதியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த வாழ்நாளின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளியும் எவ்வளவு பாக்கியமானது என்பதை உணராதவரை இந்த வாழ்வு பரிபூர்ணமாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு கேன்சர் பேஷண்ட், 32 வயது, அவருக்கு லங்ஸ்ல கேன்சர் வந்து 2 கால்களும் வேலை செய்யாம போச்சு. நோய் தெரிந்த போதே டாக்டர் 3.5 மாதங்கள் என்று காலக்கெடு கொடுத்துட்டாங்க. அதிகபட்சம் அவ்வளவுதான் இருப்பார், இருக்க வரைக்கும் நீங்க ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். 2 மாதங்கள் பெட்டிலேயே இருந்து ட்ரீட்மெண்ட், கொடூரமான சிகிச்சை முறைகள், அதையெல்லாம் அனுபவித்து உடலெல்லாம் மெலிந்து தோலெல்லாம் கருத்து போய் ஆங்காங்கே கொப்பளங்களும் ஓட்டைகளும் வந்த பிறகு மௌத்தாவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நமக்கு பெரிய படிப்பினை. அவர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு ஒரே ஒரு நாள் கொடுக்கணும், அந்த நாள் நானா எந்திரிச்சு நடமாடணும், நானா சாப்பிடணும், நானா என்னுடைய மலஜலம் கழிக்க சென்றுக்கிறணும், அந்த நாள் முடிஞ்ச உடனே அல்லாஹ் என்னை மௌத்தாக்கிட்டா போதும் கேட்டார். 32 வயசு. அவர் இன்னும் 30 வருஷம் வாழணும்லாம் நினைக்கல. அவர் பட்ட துன்பங்கள் அவரை எப்படி நினைக்க வைக்கிறது என்றால், வெறும் 24 மணி நேரம் என் மனைவி பிள்ளைகளோடு நான் மகிழ்ச்சியோடு செலவழித்தால் அது எனக்கு போதும் என்றார். எத்தனை நாள் நம்ம வாழ்க்கையில கடந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கானா? அவர் கேட்காத நமக்கு கொடுத்திருக்கிறானா? யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள், சவால்கள் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு நம்முடைய தீர்வுகளை நாடினால் அல்லாஹ் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைத்தே தீர்வான். அல்லாஹ் அத்தகைய சிறந்த குடும்பங்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும், வர முயற்சித்து வர முடியாமல் போனவர்களுக்கும், இந்த மஹல்லாவில் உள்ள அனைத்து முஸ்லிம் குடும்பத்தாருக்கும் நசீபாக்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப அழகான, நாம் எல்லாம் கடைபிடிக்க வேண்டிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். ஒரு நாளினுடைய வேல்யூ எவ்வளவு, அந்த நாட்களை எல்லாம் நாம் எப்படி கழித்துக் கொண்டிருக்கிறோம், சந்தோஷமாக வாழுகிற வழிகளை குர்ஆன் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறது. தாய்மார்களும் வருகை தந்திருக்கிறார்கள் இல்லையா? தாய்மார்களுக்கு சொல்வதை போல தாய்மார்களுக்கும் சில விஷயங்கள் குடும்பத்திலே தேவைப்படுகிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா பாய்மார்களும் பொதுவா திருமணம் முடித்தவர்கள் எல்லாம் சொல்லுகிற பழக்கம் குடும்பத்தில் உண்டு. உங்க அம்மாவை மறந்துடாதடா பிள்ளைகளுக்கு, நீ என்ன கவனிக்கிறியோ இல்லையோ உங்க அம்மாவை மறந்துடாதடா, 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்தவடா, அவளை வாழ்க்கையில விட்டுறாதடா சொல்லுவோம். அதே மாதிரி பெண்கள் என்னைக்காவது தகப்பனாரை பற்றி சொல்லி இருக்கிறீர்களா? டே உங்க அத்தாவை மறந்துடாதடா, டேடியை மறந்துடாதடா. நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது சொல்லுவாங்க, நாம 10 மாசத்துல இறக்கி வச்சுட்டோம்டா, ஆனா உங்க தகப்பனார் அப்படி இல்லை, கல்யாணத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னையும் என்னையும் தலையிலும் தோளிலும் சுமந்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு ஆண்மகனும் அப்படித்தான். கல்யாணம் பண்ணதுல இருந்து கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் பிள்ளைகளையும் மனைவியையும் தோளிலும் தலையிலும் சுமப்பான். அவனுக்கு நீ எதுவுமே சேர்த்து வச்சுக்க மாட்டான். இந்த ஆம்பளை சேர்த்து வச்சிருக்கிறது என்ன தெரியுமா? பிரஷர் 160, சுகர் 430, கொலஸ்ட்ரால் 300, இதை ஃபுல்லா இவன் சேர்த்துக்கிட்டு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இல்லையா அல்லும் பகலும் பாடுபடுகிறான். காலையில் இருந்து புறப்பட்டு பல்வேறு இன்னல்களையும் சிக்கல்களையும் சந்தித்து விட்டு வீட்டுக்கு வருகிறான்.
வெளிநாட்டுக்கு சென்று சூரியனையே திரும்ப தொடுகிற பாலைவனத்திலே வேலை செய்து சம்பாதிக்கிறான், கஷ்டப்படுகிறான், எல்லாம் செய்கிறான். ஆனா தாய்மார்களே, நீங்க எல்லாம் அவுளியாக்கள், உங்களை சொல்லவே இல்லை. நான் வெளியூர் பெண்களை சொல்றேன், பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. நிறைய ஊர்ல என்ன சொல்றாங்கண்டா, சின்ன பிள்ளைகள்கிட்ட உங்க அத்தா லூசு, உங்க அப்ப லூசு, அது பேச்ச கேட்காத, கேட்டா நீ உருப்பிட மாட்ட. நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா இங்கேயும் நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால இது நான் கிண்டலுக்கு சொல்ல வரல, நிறைய குடும்பங்களில் நடக்கிறது. இதனால் 60 வயதை தாண்டிய நிறைய பெரியவர்கள் வீட்டில் அனாதைகளாய் வாழ்கிறார்கள். பக்கத்துல உட்கார்ந்து தகப்பனாரிடத்துல பேசுகிற பிள்ளைகளை இழந்து விட்டோம். உங்களுக்கு என்ன வேணும், என்ன செய்யுது, எப்படி வேணும், எப்படி உங்க உடல்நிலை இருக்கு, உங்களுடைய பிளாஷ்பேக் என்ன, எப்படியெல்லாம் முன்னேறினீங்க என்று கேட்கிற பிள்ளைகள் இன்றைக்கு இல்லை. அதற்கு யார் காரணம் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த குடும்பத்துக்குள்ள இது ஒண்ணு உணர்ந்தா போதும். ஒன்னே ஒண்ணு, தன்னுடைய கணவனை மதிக்கிற பெண் வாழ்க்கையில் தோற்கவே மாட்டார். பெருசா ஒன்னும் தீர்வுக்கு போக தேவையில்லை. உனக்கு ஒரு பெண்ணிடத்தை கூப்பிட்டு, உன் புருஷன் முக்கியமா உங்க அத்தா முக்கியமா, இல்ல 2 பேர் முக்கியம் தான், 2 பேர்த்துல யார் முக்கியம்? எங்க அத்தா தான் சொன்னா ஃபெயில், என் புருஷன் தான் சொன்ன பாஸ், சொல்லதான் தீர்வு. ஆனா நம்முடைய இல்லங்களில் எப்படி இருக்கிறது என்பதை மட்டும் எண்ணுங்கள். முதல்ல ராமத்துல்லான்னு பேர் உள்ள ஆளுக்கு கல்யாணமே நடக்காது. ராமத்துல்லான்னு பேரே வைக்க மாட்டாங்க. ஏன்னா புருஷன் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொழுகை அஸ்ஸலாமு அலைக்கும் ராமத்துல்லான்னு வரும்ல, அதனால ராமத்துல்லான்னு பேரே வைக்க மாட்டாங்க. நாம பார்த்துருக்கிறோம். இப்படி ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மாறி புருஷன் பேர் சொல்றத எல்லாம் தாண்டி, டே தடியா வாட, இந்த குண்டை இவன் அவன் பேச்ச கேட்கவே மாட்டான், அதெல்லாம் சொல்லுங்க நம்மள்கிட்ட. யாரை சொல்றாங்க, ஏதோ பையனை சொல்றாங்கன்னா புருஷனை. அப்ப இது என்ன நாகரிகமா, கலாச்சாரமா? மாற வேண்டும்.